இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாரு. இப்போ வந்து அவங்க என்ன பொண்ணு நினைச்சு பேசுறாங்களா என்ன நினைச்சு பேசுறாங்கன்னு தெரியல. ஸோ இங்க வேற கேஸ் இந்த பிளாக் கலர் பேக் இது ஃபுல்லாவே ஷாப்பிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வீடியோ பார்க்குறேன் கிளிக் பண்ணி அந்த ஒவ்வொருத்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரல் பார்க் மார்க்கெட்லேருந்து இப்போ நம்ம வந்து ரெட் ஃபோர்ட் நம்ம போக போகிறோம் கைஸ். ஸோ அதே இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ரூம்லேருந்து கரல் பார்க் மார்க்கெட் நம்ம வந்துருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து ரெட் ஃபோர்ட் நம்ம போக போகிறோம் கைஸ். ஸோ நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன ஷாப்பிங் போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போகலாம் டைம் அடி அது திருப்பி சரி வா போகலாம் வா 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 வா. கைஸ் இது அண்டர் கிரவுண்டில் போயிட்டு இருக்கு கைஸ். இப்போ இது ட்ரெயின் எப்படி இருக்குடா அடி செம்மையா இருக்குடா. இது இடம் நல்லா இருக்கு. ஸோ கைஸ் அந்த இடத்துல நான் வந்து டக்குன்னு கட் பண்ணிப்பேன். எதுனால மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சு, அதனால டக்குன்னு போய் ஏறலான்ட்டு நாங்கள் ஏறிட்டோம். ஸோ இப்போ மெட்ரோ ட்ரெயின் ஏறி நம்ம வந்து மண்டி ஹவுஸில் மண்டி ஹவுஸில் வந்து இறங்கிட்டோம் கைஸ். அப்புறம் இங்கேருந்து இறங்கிட்டு ஒயிலட் லைனுக்கு நம்ம மாறினோம். அங்கே மாறிட்டு அங்கே வந்து காஷ்மீர் கேட்டுக்கு நம்ம போனோம். ஸோ அங்கே போனால் தான் கைஸ் நம்ம வந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு நம்ம இப்போ போக முடியும். ஸோ இப்போ நாங்கள் வந்து எதுக்கு திருப்பி நாங்கள் மேலே கீழே வரைக்கும் போயிட்டோம். இப்போ திருப்பி நாங்கள் எதுக்கு மேலே ஏறி வரோம்னா இருங்க சொல்கிறேன். ஸோ கீழே வரைக்கும் போயிட்டோம் கைஸ். அந்த காஷ்மீர் காஷ்மீர் கேட்டு ரூட் போட்டு அந்த வரையும் போயிட்டோம். நாங்கள் அந்த மண்டியிலேருந்து அந்த மண்டி ஹவுஸ்லேருந்து இறங்கி மேலே ஏறி அந்த ஒயிலட் லைனுக்கு வந்து அந்த கீழே கேட்டு அந்த காஷ்மீர் கேட்டுக்கிட்ட போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது நாங்கள் வந்து மண்டி ஹவுஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து மெட்ரோவில் டிக்கெட் போட்டிருக்கோம். அதனால இப்போ வந்து அப்படியே போயிட்டா அங்கே ஓப்பன் ஆகாதுல மெட்ரோ இது வச்சா. ஸோ அதனால திருப்பி வந்துட்டு ஸோ இங்கே பாருங்க திருப்பி வந்துட்டு எக்ஸிட் வந்துட்டு இப்போ திருப்பி வந்து அண்ணன் வந்து புக் பண்ணுறான். ஸோ இங்கேருந்து மண்டியிலேருந்து இப்போ வந்து காஷ்மீர் கேட்டுக்கு ஸோ அது வரைக்கும் அங்கே புக் பண்ணிட்டு இப்போ வந்து திருப்பி நாங்கள் உள்ளே போய் என்ட்ரி கொடுத்து அப்புறம் அங்கே போய் எக்ஸிட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அப்படியே போயிட்டோன்னா அங்கே வந்து எக்ஸிட் வெளியே வருமா வராதான்னு தெரியல. அதனால அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஃபுல்லாக ஹிந்தி பேசுகிறாங்களா, அதனால வந்து அவங்க எப்படி பேசி அப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாதனால சரி ஓகே எதுக்கு பண்ணிட்டு திருப்பி வந்து எக்ஸிட் வரைக்கும் வந்துட்டு இப்போ இங்கே மறுபடியும் என்ட்ரி கொடுத்து நம்ம போகிறோம் கைஸ். இப்போ வந்து ஸோ அங்கேருந்து இப்போ வந்து அந்த கைஸ் அந்த இடத்துல நான் வந்து டக்குன்னு கட் பண்ணியிருப்பேன். எதனாலனா அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அது மெட்ரோலெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி அதனால் வந்து அந்த இடத்துல இருந்து நான் வீடியோ எடுக்கல கைஸ், அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ மெட்ரோலேருந்து வெளியே வந்தாச்சு கைஸ். ஸோ வெளியே வந்து கேட் 4 வழியாக வெளியே வரணும்னு கூகுள் மேப் சொல்லுது. ஆனால் வந்து நாங்கள் வந்து கேட் 3 வழியாக வந்துட்டோம். இப்போ நாங்கள் வெளியே அந்த கேட் 3 எதனால வந்தோம்னா வெளியே வந்து அந்த இது எக்ஸிட் வந்து அந்த இது வைப்போம்ல கைஸ். ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் வந்து கேட் 4 வழியாக வரணுன்ட்டு. ஸோ இப்போ வந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம், எந்த இடம் தெரியல. நீங்கள் போய் அண்ணா அதை பார்த்துட்டு இருக்காங்க ஃபோனில். இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது கைஸ். ஸோ பாருங்க கைஸ் இந்த கோவில் வந்து செம்மையாக இருக்குது கைஸ். இந்த பனியில் அதுவும் பார்க்கும்போது வேற லெவலில் அழகாக இருக்குது கைஸ். இது அப்படியே உங்களுக்கு இந்த பனி அப்படியே தெரியுது பாருங்க, அப்படியே புகை மூட்டமாக அப்படியே எப்படி இருக்குது பாருங்க கைஸ். செம்மையாக இருக்குல்ல கைஸ். டாட்டாலாம் காட்டுறாங்க கைஸ். ஸோ வேற லெவலில் இருக்குது கைஸ். இங்கே ஏதோ இது கோவிலாம் என்ன எதுன்னு தெரியல, நல்லா இருக்கு சார் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் ஃபோர்ட் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்து இடம் எங்கே இருக்குது டயர்டாக இருக்கு. முதுகு செம்மையாக அந்த பேக் போய் முதுகில் அந்த கீழே இருக்குல்ல கைஸ், அந்த இடம் வந்து செம்மையாக வலிக்குது கைஸ். ஸோ அப்படியே இருந்தாலும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். மெட்ரோவில் வந்து அந்த இது மெட்ரோ அண்டர் கிரவுண்டில் இருக்குது கைஸ். அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்குது கைஸ். ஃபாரினில் இருக்க மாதிரினா அப்போ நீ ஃபாரின் போயிருக்கேன் நீங்கள் எப்படிங்க? இல்லை ஃபாரின் போகிறதில்ல, படத்துலலாம் எப்படி இருக்கும் ஃபாரின் இடம்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது மெட்ரோ பேஸ்மெண்ட்டில். ஸோ அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கேன், அந்த வீடியோ கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். ஏதோ இருக்குடா டே இதோ இருக்குது பாருங்க கைஸ் ரெட் ஃபோர்ட்டு. ஸோ வந்தாச்சு கைஸ், திடீர்னு பார்க்கும்போது பார்த்துட்டோம். ஸோ இங்கே இருக்குது ரெட் ஃபோர்ட். ஸோ என்ட்ரன்ஸ் எப்படி போடணும்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு நான் அப்படியே உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன் கைஸ். நான்
ஸோ கைஸ் ரெட் ஃபோர்ட் போகிற வழியில் வந்து இங்கே வந்து ஒரு கச்சோரி கடை பார்த்தேன் கைஸ். கச்சோரி சமோசா பஜ்ஜி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னே வந்து இப்போ பசி வந்து 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு கைஸ். 1 மணி தாண்டிடுச்சு. அதனால் வந்து செமையாக பசிக்குது. காலைல வேறு அந்த கப் நூடுல்ஸ் நம்ம சாப்பிட்டோம்ல. ஸோ அதனால் ரொம்ப பசி எடுக்குதுன்ட்டு இப்போ வந்து ஒரு கச்சோரி வாங்கியிருக்கோம். ஸோ அது சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு கைஸ். ஸோ நானும் அதை டேஸ்ட் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க கைஸ். நீங்கள் அந்த போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏதோ ஒரு குழம்பு மாதிரி ஒன்று ஊற்றுறாங்க அதில். அப்புறம் வந்து ஒரு பொடி மாதிரி எடுத்து அதில் போடுறாங்க கைஸ். கச்சோரி 2 கச்சோரி எடுத்து அதில் உடச்சி அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தந்துருக்காங்க கைஸ். பாருங்க கைஸ், அப்படியே உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த பொடி, அப்புறம் இந்த கச்சோரி. சூப்பராக இருக்குது. ஒரு பொடி போடுறாங்க. அந்த ஒரு பொடியோட டேஸ்ட் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய தெரியுது. அப்புறம் அந்த கச்சோரி உருளைக்கிழங்கு போட்டு தந்துருக்காங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இது. ஸோ அப்படியே போகிற வழியில் நமக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிடும் கைஸ் சாப்பிடும்போது. சாப்பிட்றாங்க தைப்பூரி. எப்படி இருக்கு? கைஸ் ரெட் ஃபோர்ட் போகிற வழியில் வந்து இங்கே ஒரு சாட் ஐட்டம் கடை இருந்தது. ஸோ அதில் வந்து என்ன வாங்கலாம்னு சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது தைப்பூரி இருந்ததா. சரி தைப்பூரி வாங்கலாம்னு சாப்பிட்டு பார்க்குறோம். அவங்க வந்து என்னென்னமோ குழம்பு மாதிரி ஊற்றுறாங்க கைஸ். ஸோ அப்புறம் தயிர்லாம் போடாதீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுங்க நான் டேஸ்ட் பண்ணி எப்படி நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், தைப்பூரி இந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. பார்க்க கையிடுறான் பாருங்க கைஸ். தைப்பூரி ஊங்குறான் பாருங்க கைஸ். ஸோ இருங்க நான் ஒன்று சாப்பிட்றேன். நல்லா இருக்கு கைஸ். நல்லா அதில் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு குழம்பு ஊற்றுறாங்க. அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்குது கைஸ். இது நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சக்கரைலாம் போட்டு நல்லா சூப்பராக தந்துட்டு தராங்க கைஸ். ரெட் ஃபோர்ட் இங்கே இருக்கா? இதுக்கு எதிர்க்க ரைஸ் இந்த கடை இருக்குது. 60 rupees கைஸ் ஒரு ஃபுல் பிளேட்டு. ஹாஃப் பிளேட் வந்து 40 rupees. நாங்கள் ஹாஃப் பிளேட் தான் கேட்டோம். ஆனால் வந்து ஃபுல் பிளேட் தான் இருக்குது, ஹாஃப் பிளேட் இல்லைன்றாரு கேஸ். ஏமாத்திட்டாரு கேஸ் இவரு எங்களை. சரி அதனால் ஃபுல் பிளேட்டை வாங்கிட்டோம். ஃபுல் பிளேட்டை வந்து உண்மையில் நல்லா தான் கேஸ் இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். ஸோ கேஸ் பை கேஸ். ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னே வேறு லெவலில் இருக்குது கேஸ். வந்து பார்க்க அப்படியே நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து நடுவில் சென்டரில் பறக்கிறது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த இடம். கைஸ் இது என்னது கைஸ்? இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இது